முதல்ல குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறைபாடே கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாக்கியம் பண்ணவங்க. இந்த உலகத்துல குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறைபாடா பார்க்கப்படுதே தவிர, கடவுளோட பார்வையில யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, நீங்க தான் புண்ணியம் பண்ணுவீங்க. இதோட வாழ்ந்து முடிச்சுட்டு நீங்க டைரக்ட்டா மோட்சம் அடைய போறீங்க. இதுதான் உண்மை. இப்ப பரிகாரங்களுமே இவங்களுக்கு உதவி பண்ணுச்சு, இவங்களுக்கு உதவி பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. ஜாதகமே இப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு சில பிரச்சனைகள் எளிமையா தீர்ந்துரும். சில பேருக்கு தீரவே தீராது. ஸோ இந்த ஜாதகம் மட்டும் ஆனா இது கம்மி தான். பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 10% கம்மியா தான் இருப்பாங்க. மத்தபடி இறை வழிபாடு ஒருவேள இந்த 10%ல இருந்தும் கடவுள் நம்பிக்கை மேல அதிக நம்பிக்கை வச்சு அதிதீவிரமா நீங்க பக்தனா இருந்தீங்கன்னா, இப்படிலாம் மீண்டு வந்தவங்க உண்டு. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டா இருந்து குணமாகி வாழ்ந்தவர்கள் நெறைய பேர் உண்டு. அந்த மாரி இருக்கிறது நானே நெறைய பார்த்துருக்கேன். நீங்க ராகவா லாரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவருக்கெல்லாம் பிளட் கேன்சர் இருந்து கியூர் ஆயி இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். அவர் பிறப்பால் கிறிஸ்டியன். அதனால தான் அவர் பேர் லாரன்ஸ். பட் ராகவேந்திரர வழிபாடு பண்ணி அவருடைய வியாதி குணமாச்சு. அதனால தான் தன் பேர ராகவா லாரன்ஸ்ன்னு அவர் மாத்திக்கிட்டாரு. இன்னைக்கு நான் எத ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேளக்கீரை ப்ரொஜெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, இந்த சக்தி ரூபம் எனக்கு உதவி பண்ணுச்சு. ஸோ நீங்க உங்க தெய்வத்த நீங்க தேர்ந்தெடுத்து, அதற்கான சரியான வழிபாடுகள் செய்யும்போது, நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். சில பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.